பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காரு. அடக்குமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை ஆள வேண்டிய அவசியம் தற்போதைக்கு அரசு கிடையாது. எமது பின்னால் பலமிக்க மக்கள் ஆணை காணப்படுகின்றது. எனவே பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. நேற்றைய தினம் நீதி அமைச்சர் அரசர் நாணயக்காரவும் இந்த விடயத்தை உறுதியா சொல்லியிருந்தாரு. பீட்டுக்கே நிச்சயமா இல்லாதொழிக்கப்படும், அது இல்லாம செய்யப்படும். அது இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. மிக விரைவில் நீங்களே இந்த மாற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு அவர் உறுதி கொடுத்திருக்கார். இந்த பிடி என்று வார சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு தகவலையும் சொல்ல ஒன்றில்சான். இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஸ்ரீதரனை தொடர்பு கொண்டு நாடாளுமன்றத்தில் இருக்கக்குள்ள கதைச்சதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியாக இருக்குது. அதன் பின்னர் அமைச்சர் சந்திரசேகரன் அந்த சங்கீதனுடைய தாயாரோடு கதைத்திருக்கிறார். இப்ப குறிப்பாக அனுர தரப்புல சங்கீதன் விடயம் தொடர்புல அமைச்சர் சந்திரசேகரன் தாயார்கிட்ட கூறியதாக அறிய கிடைக்கிற தகவல் என்றால், நீங்க காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக நீதிமன்றத்துல அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க, நீதிமன்றம் எந்த ஒரு விடயத்திலையும் இதில் கரிசனை செலுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அது அங்க சொல்லப்பட்ட ஒரு விடயம் இருக்கு. அதோட இந்த விடயம் பாட்டு அவர் படிச்ச சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டது சொல்லப்படுது. கடந்த காலத்திலேயும் ஒரு எழுச்சி பாட யாழ்ப்பாணத்தில் வாரான ஒரு விடயம் ஒன்ற சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்த போது அவர் ஏதோ ஒரு மன்னிப்போ அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அந்த வழக்கை முழுமையா நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த வழக்கு தாமதப்படுத்த சங்கீதன் விடயம் தாமதப்படுத்த தேவையில்லை. இப்ப அரசாங்கத்தின் தகவலின்படி உடனடியா அந்த விடயத்தை கையில் எடுக்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தவர். அந்த கடிதத்தின் பிரகாரம் தான் இன்றைய தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. அவர் இந்த விடயங்கள் தொடர்பிலையும் இந்த கைது தொடர்பில் அரசாங்கம் கடுமையான நிலைப்பாடு எதையும் எடுக்கல என்ற மாதிரி கதைச்சென்றுதான் ஊடக செய்தி வெளியாக இருக்குது.